வணக்கம். நீர் மேலாண்மை பற்றி பேசும்போது எனக்கு குறிப்பாக சொல்லணும், நிமலன் ராகவன் அப்படிங்கிற அந்த நீர் மேலாண்மையாளர் அப்படின்னு அவருக்கு நம்ம சொன்னால் அது மிகுதியாகாது. ஒரு சாதாரண ஒரு இளைஞன் இள வயதிலேயே எங்கெங்கே தமிழ்நாட்டில் மழை வளம் குறைஞ்ச பகுதியோ, எது பொட்டல் காடோ, எங்கே தண்ணீர் அதிகம் சேமித்து வைக்க முடியாத வனாந்திரம் போன்ற இடமோ அந்த இடங்களை, வனாந்திரம்னா பாலைவனம் மாதிரி இருக்கக்கூடிய வானம் பார்த்த பூமி அப்படிம்பாங்க, தரிசு நிலங்கள் நிறைய காணப்படுகின்ற மாவட்டங்கள், அதாவது சிவகாசி, சிவகங்கை, ராமநாதபுரம், இன்னும் பல ஏரியாக்கள் உண்டு. இவைகள்லாம் மழை துளி, அதாவது மழைப்பெருக்கு அங்கே கம்மியாக இருக்கும். அதே மாதிரி நீர் சேகரிக்கும் இதுகள் அவங்களுக்கு எல்லாமே ஒரு குறைபாடுடைய இயற்கையிலே மழை ஆதாரமோ அந்த தண்ணீர் விளைச்சலோ அந்த வளமோ மிகவும் குறைவாக இருக்கக்கூடிய பகுதிகளில் அந்த குளங்களை தோன்றது, குளங்களை அது இருக்கக்கூடிய ஏரியாவை சுத்தப்படுத்தி அதில் மனிதர்களை வைத்து, அதாவது உற்சாகமாக தன்னார்வலர்களாக வரக்கூடிய இளைஞர்களையும் மக்களையும் வச்சு அதை தோண்டி தேவைப்படுற இடங்களில் கருவிகளையும் பயன்படுத்தி தோண்டி ஏக்கருக்கு ஏற்ற மாதிரி குளங்கள் தோன்றது. ரொம்ப பெரிய ஏக்கர் கணக்குனா நடுவில் காடுகள் வளர்க்குற மாதிரி விதைகளை நட்டு மரங்களை பெரிய பெரிய மரங்களை வளர்க்குறது. அப்போ தான் அது இன்னும் நீர் வளத்தை பெருக்கும். எப்படின்னா குளத்துல தண்ணியும் நிற்கும், மரங்கள் செழித்து வளரும் போது நிலத்தடி நீரை அதனுடைய வேர்கள் சேகரிக்க அது உதவும். இப்படி வளம் வைக்கதான் அவர் நிறைய இடங்கள்ல மாற்றிருக்காரு. அவரை வச்சு நீர் மேலாண்மை பற்றி ஒரு கருத்தரங்கம் அண்ணன் சீமான் அவர்கள் பண்ணார். அப்போ அவர் சொல்லும்போது ஒரு ஆச்சரியப்படத்தக்க விட என்னன்னா, ஒரு இடத்துல தோண்டும் போது வெறும் காடாக இருந்திருக்கு, அந்த முள்ளு காடு தான் எல்லாமே இருந்திருக்கும் போது இந்த இடத்துல தோன்றதுக்கு பயங்கர எதிர்ப்பு. இதில் ஒன்றுமே இருக்காது, இதில் என்ன போய் பண்ண போறீங்க, இது அப்படியாக்கும் இப்படியாக்கும் அப்படின்னு பயங்கர எதிர்ப்பு. லோக்கல் திமுக அதிமுக 2 பேரும் இதில் சேர்ந்துக்குவாங்க. ஏன்னா இவங்க எது நல்லது பண்ணாலும் அவங்களுக்கு இதை வச்சு ஒரு திட்டம் போட்டு பணத்தை பதுக்க முடியாது, திட்டம் போட்டு கோடிகளை ஒதுக்க முடியாது. ஏன்னா அவர் ஒரு குளம் வெட்டுறதுக்கு ஒரு குளத்தை பற்றி அவர் சொல்லும்போது, இந்த குளம் வெட்டுறதுக்கு எனக்கு வெறும் 85,000 தான் ஆச்சு அப்படின்னாரு. அப்படி லட்சம் கூட தொடாம 85,000த்துக்குள்ளேயும் லட்சத்துக்குள்ளேயும் முடிச்சிடுறாரு. அதனால இவங்களுக்கு திட்டம் போட்டு இப்போ பதுக்க முடியாது. மக்களை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 80 கோடி 100 கோடி 1000 கோடி 4000 கோடி மழைநீர் வடிகால் எடுத்துக்கோங்க. இப்போ பரபரப்பாக நம்ம பேசுறது அதுதான். இந்த மழைநீர் வடிகாலுக்கு 4000 கோடி ஒதுக்கி இன்னைக்கும் மழை நீர் தேங்கிட்டு தான் இருக்குது. அடப்பு சாக்கடை தண்ணியெல்லாம் ஊத்து மாதிரி, ஆர்டிசின் ஊத்து மாதிரி பொங்கிட்டு தான் இருக்குது. திமுக முக்கிய பிரமுகர்கள், அதிமுக முக்கிய பிரமுகர்கள், போயஸ் கார்டன் மாதிரி பெரிய பெரிய கார்ப்பரேட், பெரிய பெரிய நடிகர்கள், பெரிய ஆதிக்க வர்க்கங்கள் இருக்க இடம் மட்டும் தான் தண்ணி தேங்கவே தேங்காது. அவங்க அப்படிதான் மழைநீர் வடிகால் அமைப்பே அப்படிதான் செஞ்சிருப்பாங்க. அங்கெல்லாம் நல்லா பண்ணிக்கிட்டு எல்லாத்தையும் மற்ற மக்கள் எல்லாம் பொதுமக்கள் மூழ்கி சாவுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க பண்ணி விட்டுருப்பாங்க. மீதி எல்லா இடமும் மிதக்கும். இப்படி இருக்க இதுல 4000 கோடி ஆட்டையை போட்டு உட்கார்ந்துருக்காங்க. ஆனா ஒருத்தர் ஒரு குளத்தை வெட்டி மழை நீரை சேகரிச்சு குளமா மாத்துறதுக்கு வெறும் 85,000தோட முடிச்சிருக்காரு. அப்போ இவரை பார்த்தா அதிமுகவும் திமுகவும் கோவம் வருது, மிரட்டுறாங்க. நீ இந்த வேலையை கைவிடணும்னு நினைக்கிறாங்க. கூட உறுதுணையா இருக்கிறவங்கள மிரட்டுறாங்க. ஏன்னா இந்த திட்டத்தை எல்லாம் இவங்க அமுல்படுத்துறதா சொல்லி அதுக்கு 1000 கோடி 2000 கோடி, அதான் உலக வங்கியில வேற கடன் வாங்குவாங்க. எல்லாம் வாங்கி மொத்தமே எவ்வளவுதான் ஆக போகுது, 85,000த்துக்குள்ள ஆக போகுது. மிஞ்சி போனா பெரிய ஏக்கர் கணக்குலனா மிஞ்சி போனா 5 லட்சத்துக்குள்ள ஆக போகுது. ஆனா இவங்க ஒரு சின்ன நிழற்குடை, ஆஸ்பெட்டாஸ் சீட்ல நிழற்குடை அடிச்சுட்டு அதுக்கு 50,000 25,000 கூட ஆயிருக்காது, 5 லட்சம்னு எழுதி வச்சுட்டு பாக்கெட்ல போட்டுட்டு போற ஆட்கள். அடுத்தது ஒரு வாட்டர் டேங்க் வைக்கிறதுக்கு மொத்தமே 20,000 கூட ஆகாது. ஆனா அதுக்கு 5 லட்சம்னு எழுதி வச்சுட்டு போறது. எந்த ஊர்ல சிண்டெக்ஸ் டேங்க் 5 லட்சம்னு எனக்கும் தெரியல. எந்த பணக்கார கொத்தனார், எந்த என்ன மதிப்பு கூடிய கொத்தனார் தினசரி 10,000 தந்தாதான் கூலி சிண்டெக்ஸை பொருத்துவேன் அப்படின்ட்டு, இதுக்கு கூலியா எனக்கு 2 லட்சம் தந்தாதான் பொருத்துவேன்னு எந்த பணக்கார கொத்தனார் சொன்னாரு, கார்பெண்டர் சொன்னாரு, பிளம்பர் சொன்னாருன்னு நமக்கு தெரியல. அப்படிப்பட்ட பணக்கார பிளம்பர்களை தான் பார்த்து இவங்க போவாங்க. இந்த ஏழை எளிய நேர்மையான நிமலன் அப்படிங்கிற நிமல் ராகவன்கிற ஆட்கள் எல்லாம் இவங்க தேடி போக மாட்டாங்க. இவங்க செஞ்சா செய்ய விட மாட்டாங்க. அப்படி அவர் ஒரு புதற்காட்டை தோண்டும் போது ஏற்கனவே அங்கு இருந்த அதாவது சிறிய குடிநீர் பராமரிப்பு, அந்த காலத்துல பழைய காலத்துல மன்னர் காலத்திலேயே உள்ள குடிமக்களோ உருவாக்குன ஒரு சின்ன அணை போன்ற ஒரு இது காவாய் மாதிரி ஒரு இது புதஞ்சி கிடந்திருக்கு. அதை அதுக்கப்புறம் தூர்வாரி அதை சரி பண்ணி அதை மழைக்காக நீர் வளத்துக்காக அதை புதுப்பிச்சிருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க. அப்போ எதுவுமே இல்லை, புதர்னு ஒதுக்கப்பட்டதில்ல. அதில் அப்படி ஒன்று இருக்குன்ட்டு சர்வே ஆட்களுக்கும் தெரியாது, அந்த தாசில்தாருக்கும் தெரியாது, ஒருத்தருக்கும் தெரியாது. மண்ணோட மண்ணா பல ஆயிரக்கணக்கான நூற்றாண்டுகளா புதஞ்சி போன ஒண்ணு. அது திருப்பி நமக்கு காண கிடைக்குது.
அப்படியாக அவரோட அந்த நீர் மேலாண்மையை பார்த்து வியந்து போய் கென்யா அப்படிங்கிற பாலைவன நாட்டிலையும் இப்போ அவரை கூப்பிட்டு போய் அந்த திட்டங்களை கொடுத்து அந்த பாலைவன பிரதேசங்களே அவர் பெரிய பெரிய குளங்களை கட்டி கொடுத்து தோண்டி கொடுத்து இப்போ அங்கேயும் மழை நீர் பெருக்கத்தை அதெல்லாம் அவர் வந்து ஆதாரபூர்வமாக போட்டு காட்டினாரு. இப்படி எளிய முறையில், அதாவது பெரிய பொருட்செலவு இல்லாமல் பெரிய கோடி கணக்குலலாம் இதுக்கு கொட்ட வேண்டியதே கிடையாது, வெறும் லட்சங்கள் தான். இது சொல்ல போனா 5 லட்சத்துக்குள்ள ஒவ்வொரு குளமும் முடியும் சொல்ல போனா. அப்படி முடிக்க வேண்டியதை இவங்க எப்படி திட்டம் போட்டு திருட கூட்டம் திருடி கொண்டே இருக்குதுன்னு பாத்துக்கோங்க. இந்த திமுக அதிமுக பாஜக தான் உங்களுக்கு வேணுமா? அதிமுக வந்தாலும் இப்படிதான் திட்டம் போட்டு கொள்ளடிக்க போகுது, திமுக வந்தாலும் அதை தான் செய்ய போகுது. இப்ப அண்ணன் வந்து அரசியலுக்கு அதிகாரத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே இப்படி நேர்மையாளர்களை வர வச்சு நேர்மையா எளிதா பொருள் செலவும் ஆகக்கூடாது பெருசா, அதே நேரத்துல நமக்கு காரியமும் நடக்கணும் அப்படின்னா அது நேர்மையாளர்கள் செஞ்சாதான் முடியுங்கிறத கண்டுபிடிச்சி அந்த நிமல் ராகவன் அவர்களை கூப்பிட்டு அவங்க கேட்குறாங்கன்னா, அதிகாரத்துக்கு வந்தா இது மாதிரி நேர்மையாளர்களை பயன்படுத்தி எவ்வளவு இயற்கை வளங்களை அவர் மீட்டெடுப்பாரு, எவ்வளவு தூரம் நம்முடைய இயற்கை வளங்களை பாதுகாத்து நம்ம வந்து தண்ணியில மிதக்காம அதே நேரத்துல தண்ணிக்கு அவஸ்தைப்படாம பாதுகாப்பாரு, எப்படி நம்முடைய மலை வளங்களை பாதுகாத்து நம்மள புயல் வெள்ளங்கள்ல இருந்து காப்பாற்றுவாரு, நமக்கு தேவையான ஆக்சிஜனை தரக்கூடிய மரங்களையும் கடலையும் அசுத்தமாக்கி நாசமாக்கும் சாகர்மாலா திட்டம் அது இதுன்னு போட்டு அனில் அம்பானிகளை வாழ வைக்கிற இந்த அரசியலை ஒழிச்சிட்டு உண்மையாவே நம்மள வாழ வைப்பாரு அப்படிங்கிறத ஓட்டு போட்டு நீங்க பார்த்தாதான் புரியும். ஏன்னா அரசியல் அதிகாரத்துக்கு வரதுக்கு முன்னாடியே இவ்வளவு கருத்தரங்கம் வைக்கிறாரு, இவ்வளவு ஆட்களை கூப்பிட்டு நம்ம எப்படி பண்ணணும் எப்படி செய்யணும் அப்படின்னு அப்படி உட்கார்ந்து யோசிச்சு தூக்கம் இல்லாம யோசிக்கிறவரு இத்தனை வியூகங்களையும் இத்தனை அறிவையும் இத்தனை ஆற்றலையும் இத்தனை கனவையும் இப்படி பண்ணா இப்படி செய்யலாம்னு ஒரு வச்சிருக்காரே, ஒரு என்ன சொல்றது ரிசல்ட் ஒண்ணுங்கிறத அவருக்கு மூளைக்குள்ள வச்சிருக்காரு பாருங்க. அப்ப அவர் ஆட்சிக்கு வந்து அதை எப்படி செயல்படுத்துவாரு? உங்க கோடிகளை அவருக்கு உலக நாட்டுல கடன் வாங்க போறதே இல்லை. ஏன்னா எல்லாமே தமிழ்நாட்டுக்குள்ளேயே சிறப்பா இருக்கு. நேர்மையாளர்களை வச்சு ஒவ்வொரு திட்டத்தையும் செய்யும் போது கோடிக்கணக்கால ஆகவே ஆகாது. அதுக்கு இந்த நிமல் ராகவன் அப்படிங்கிறவர் சாட்சி. இப்பவும் சொல்றேன், எனக்கு ரொம்ப ஆச்சரியப்படும். ஏன்னா அவர் சொல்லும் போதே நாங்க எல்லாரும் ஆச்சரியத்துல கண்பிரிச்சு ஒருத்தரை பார்த்துக்கிட்டோம். 85,000 ஒரு குளத்தை வெட்டி முடிச்சிருக்காரு. ஆனா கூவத்தை தூர் வாடுறதுக்கு கட்டுமரம் அதுக்கு காலத்திலேயே 30 வருஷத்துக்கு முன்னாடியே எத்தனையோ கோடி ஒதுக்கிச்சு. அப்புறம் அதுக்குள்ள முதல்ல கிடக்குது கடிச்சிடணும் பயந்து ஓடி வந்துருச்சு. இப்ப வரைக்கும் அப்பன் மாவன் பேரன்ல இருந்து இப்பவும் கூவத்துக்கு ஆட்சிக்கு வரும்போதெல்லாம் கோடிக்கணக்குல ஒதுக்குறாங்க. ஆனா அந்த முதலை இன்னும் சாவலியாம். எப்ப அந்த முதலை சாவுதோ, கூவத்துல முதலைகள்லாம் சாவுதோ அப்பதான் அவங்க தூர் வாருவாங்களாமா. இப்படி கோடிக்கணக்கில் 1000 கோடி 2000 கோடின்னு கூவத்துக்கு ஒதுக்கி தூர் வாராம இருக்காங்க. ஆனா இதே இந்த நிமலன் மாதிரியான நீர் மேலாண்மை அந்த இளைஞன் வந்து ஒரு தாமரை அந்த இது குளங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கும் ஆகாய தாமரைகளால, அதெல்லாம் வெறும் 20,000 30,000 அந்த மிஷினுக்கு அந்த கருவிக்கு தான் வாடகை. அதை மட்டும் கொடுத்து தன்னார்வர்களை கொண்டு ஒரே நாள்ல எல்லாத்தையும் சுத்தப்படுத்தி நீட்டாக்கி அது திரும்பியும் சேராதவனும் இயற்கை முறையில மருந்துகளை போட்டு அதை வந்து நீட் பண்ணி கொடுத்துட்றாரு. அப்போ இவங்க இதே இதுல தூர்வாரம் இப்படி அதே மாதிரி தூர்வாரப்படாத குளங்களை எல்லாம் ஒரு 50,000 25,000 தூர்வாரி கிளீன் பண்ணி கொடுத்துட்றாரு. அப்போ வெறும் 50,000 1 லட்சம் 5 லட்சத்துக்குள்ள முடிய வேண்டிய காரியங்கள் கோடிக்கணக்கில் ஆகி உங்க தலையில 2 லட்சம் 3 லட்சம் கடன் வாங்கி வச்சுட்டு போறாங்கன்னா இன்னும் உங்களுக்கு இந்த திமுக அதிமுக தான் தேவையா? இல்ல இதெல்லாம் லகுவா உங்களுக்கு செஞ்சு தர போற, இன்னைக்கு வெறும் பேசதான் முடியும் அப்படிங்கிற சூழ்நிலையில இருந்துகிட்டு இதையெல்லாம் நான் அதிகாரத்துக்கு வந்தா செஞ்சு தந்துருவேன் அப்படின்னு உங்களுக்கு நம்பிக்கை கூடிய அண்ணன் சீமான் அவர்களின் ஆட்சி வேணுமா அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. இன்னொரு விஷயம் மறந்துட்டேன், ஒரு காணொளி பார்த்தேங்க. அதாவது இந்த 100 நாள் பேன் பார்க்குற வேலை திட்டம் இருக்கு இல்லையா, அந்த ஆட்கள்லாம் ஒரு செடி வச்சிருக்க மாதிரி பச்சை நிற இது போத்தி இருக்கு, அதுல கொண்டு போய் கிளைய உடச்சி வைக்கிறாங்க. வரிசையா இருக்குது, கிளைய உடச்சி வைக்கிறாங்க. என்னடா உடஞ்ச கிளையை கொண்டு என்ன வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, ஏற்கனவே மாநகராட்சி சார்பில் மரம் நடுவிழான்னு ஒன்று ஒரு போலி விழா வச்சிருப்பாங்க இல்லையா, அதுல இதை பராமரிக்க விட்டுருவாங்க. நடுறதோட சரி, அதுக்கு பிறகுதான் தண்ணி ஊத்துறது கிடையாது, பராமரிக்கிறது கிடையாது, எதுவுமே இந்த திமுக அதிமுக ரெண்டுமே செய்யாது இல்லையா, சும்மா நட்டு வச்சுட்டு போயிட்டாங்க. இப்போ அதுக்கு கணக்கு காமிக்கணும். இதுக்கு சர்வே எடுக்கிறதுக்கு ஏதோ ஆள் வராங்க போல. இத்தனை வருடங்களுக்கு முன்னாடி இதுலெல்லாம் மரம் நட்டுச்சே, இது இப்போ எப்படி செழிப்பா கனி ஆப்பிள் பழமா பூத்து குலுங்குதா, மாங்காயா பூத்து குலுங்குதா, புளிய மரமா பூத்து குலுங்குதா, அதெல்லாம் பூத்து குலுங்காது. எது ரோடை காப்பாற்றுமோ, எது மண்ணை காப்பாற்றுமோ,
புளிய மரங்கள் தான் மண்ணரிப்பு மண் வளம் எல்லாத்தையுமே காப்பாத்துறது. ஆனா அதையெல்லாம் வெட்டிக்கிட்டு அல்பீசியாங்கிற வேர் பிடிக்க கூட செய்யாது, ஒரு புயலுக்கு ஒரு காத்துக்கு சரிஞ்சு நமக்கு மண்டை மேலேயே விழுற மாதிரி உள்ள மரங்களை தான் அவங்க நட்டு வச்சிருப்பாங்க. அதனால அவங்க நட்ட மரம் ஒரு நாளும் கனியும் தராது பூவும் தராது வேறும் பிடிக்காதுன்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் பாக்குறதுக்கு இதை கணக்கெடுக்கிறதுக்கு போறாங்க. அவங்க கணக்கு காட்டும் போது கிளை இப்படி பூத்த மாதிரி இருக்கணும், கிளை விட்ட மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக நட்டது அல்பீசியாங்கிற அந்த வகை மரம். ஆனா இவங்க கொண்டு வந்து கொப்பை வந்து காட்டுறது வெளியில, அதாவது அந்த பச்சை துணிக்கு மேல கொப்பு மட்டும் இப்படி தெரியும், தெரியற மாதிரி காட்டுறது பாத்தீங்கன்னா மாமரக்கிளை, புளிய மரக்கிளை, அரச மரக்கிளை அப்படின்ட்டு கிடைச்ச மரத்தோட கிளையெல்லாம் கொண்டு போய் டக்கு டக்கு டக்குன்னு சொருகி வைக்கிறாங்க. இதை விட பச்சை அயோக்கியத்தனம் எங்கேயாவது இருக்குமா? இப்படிப்பட்ட அரசு தான் வேணுமா? இப்படி உங்களை ஏமாற்றுகிற அரசு தான் வேணுமா? மக்களே, இது திமுக, அதிமுக, பாஜக, இந்த காங்கிரஸ் கொள்ளையர்கள் ஆதரவாளர்கள்ட்ட கேட்க முடியாது. ஏன்னா அவங்க இந்த கொள்ளைத்தனத்தால வாழ்றவங்க. அவங்களுக்கு இந்த கொள்ளையர் தலைவனை தான் பிடிக்கும். ஏன்னா கொள்ளைக்கார தலைவர்கள் அவங்களுக்கு இருந்தாதான் இந்த மக்களும் ஓட்டு போடுற இந்த கட்சிக்கார ஆட்களும் பிழைக்க முடியும். அவங்க வந்து கொள்ளை தலைவர்களால் பிழைக்கிறவங்க. ஆனா பொதுமக்களாகிய நீங்க நடுநிலையா நின்று யோசிச்சு பாருங்க, நல்லா யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு இன்னும் இந்த திமுக அதிமுக தான் வேணுமா? இன்னும் உங்களை வந்து ஆயிரத்துக்கும் மிக்சிக்கும் இதுக்கும் கையேந்த வைக்கிற இந்த அரசு தான் வேணுமா? இல்ல உங்களை வளமா வாழ வைக்கிற நாம் தமிழர் கட்சி வேணுமாங்கிறத நீங்க மீண்டும் மீண்டும் யோசிச்சு பாருங்க. நீங்களே பார்த்து முடிவு பண்ணுங்க. நன்றி.